This is British ICS, the great entry to good platform. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் பிஸ்னஸ் ஸ்கூல் யங் எக்கனாமிக் ஃபார்ம் 2025 மேட்ரிட்டில் நடக்குது. 9th நவம்பர் டு 11th நவம்பர் 2025. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 days. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் லீடர்ஸ், யங் யூத்ஸு இந்த மாதிரி இருக்கவங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரமும், அந்தந்த நாட்டுடைய இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது சில ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் தீம் என்ன அப்படின்னா, நார்த் சவுத் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், அப்புறம் இன்டிகிரேஷன் வித் இம்ப்ரூவ் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், பூஸ்ட், ட்ரேடு, டிப்ளமசி, அப்புறம் டிஜிட்டல் எக்கனாமி வித் ஏஐ, அப்புறம் எக்கனாமிக் அண்ட் ஜாப்ஸு, அண்டர்ஸ்டாண்டிங் குளோபல் பொலிட்டிக்கல் எக்கனாமி, எக்கனாமிக் டிப்ளமசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி, சஸ்டைனபிள் க்ரோத், க்ரீன் டிரான்சாக்ஷன், கிளைமேட், லாங் டேர்ம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் ப்ராக்டிஸு, ரினியூபிள் எனர்ஜி, இந்த மாதிரிலாம் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ப்ராஜெக்டாவோ இல்லை பிபிடியாவோ இல்லை ஸ்பீச் மூலிமாவோ எப்படினாலும் நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டு நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் உங்கள் ஐடியா ஏதாவது பிடிச்சிருந்துச்சின்னா அங்கேயே மேபி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கலந்துக்கலாம். ஸ்டூடெண்ட்டு, ப்ரொஃபஷனலு, யங் லீடர்ஸு, கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, எந்த ஜாப்பில் இருக்கவங்களையும் கலந்துக்கலாம். இதுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 16 to 45. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நாட்டு கண்ட்ரியே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் பெனிஃபிட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஏர் டிக்கெட்டு, ட்ராவல் சப்போர்ட், இங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்பெயினுக்கு போகிறதுக்கும், ஸ்பெயினில் வந்து மறுபடியும் ரிட்டன் இந்தியா வர்றதுக்கும், அப்புறம் அந்த சமிட் நடக்கும்போது ஃபுட்டு அண்ட் அக்காமடேஷன் 3 nights, அப்புறம் அந்த ஸ்பெயினில் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான இன்வைட் லெட்ரு அங்கேருந்து அனுப்புவாங்க. உங்களுக்கு இன்வைட் லெட்ரு வரும். அதை வச்சு தான் நீங்கள் போய்ட்டு அங்கே அட்டன் பண்ண முடியும். அப்புறம் விசா, அங்கே போகிறதுக்கு உண்டான விசாவும் அவங்களே அனுப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டு விசிட்டு, மென்டர்ஷிப், எக்கனாமிஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் 10 weeks பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் கோர்ஸு, ஸ்காலர்ஷிப்பு, இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் குளோபல் ஃபைனான்ஷியல் ஹப்பு, பிரிட்ஜ் எக்ஸலன்ஸ் அகாடமி, டிஃப்ரெண்ட் டிப்ளமேட்டிக் பேத்வேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கலந்துக்கிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி உங்களுடைய ஐடியா, சஜஷன் எதுனாலும் நீங்கள் ஸ்பீச்சாக கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் கெயின் ஆகும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது உங்களுக்கு இந்த வீடியோவை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த நாட்டுடைய ஃப்ளாக் இருக்கும். அப்புறம் இன்னும் எத்தனை டேஸ் லாஸ்ட் டேட் எப்போன்றது இருக்கும். அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து 24 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றது, அப்புறம் அந்த நாட்டுடைய ஆர்கிடெக்சர், ஸ்டாச்சு, அப்புறம் அந்த தீம் என்னென்ன அப்படின்ற இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றத இங்கே ஃபோட்டோ கேலரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்தான்புல் நடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியா, அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், அப்புறம் வந்து இத்தாலி, அந்த மாதிரி நடக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபண்டட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டு மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், $16. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபண்டு நீங்களே கட்டி போகிற மாதிரி $699 செல்ஃப் ஃபண்டடு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் லெட்டர் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுனால $250. அப்புறம் செல்ஃப் ஃபண்டடு $400. இதுவும் நீங்களே ஓனாக பே பண்ணி போகிற மாதிரி.
அடுத்து துபாயில் கூட நடக்குது. இது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ப்ளஸ் புதுசாக எதாவது கற்றுக்கலாம், புது பீப்புள் மீட் பண்ணலாம், கல்ச்சரு, எக்ஸ்ப்ளோரு என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் நியூவாக வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கேலரியெல்லாம் பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக போனீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஃபுல் ஃபண்டடா இல்லை ஓன் ஃபண்டடா செல்ஃப் ஃபண்டடா அப்படின்னு போயிட்டு ரெஜிஸ்டர் நவுன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகும். உள்ளே என்ட்ரி ஆனவுடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, பர்சனல் ஸ்டேட்மெண்ட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பேமெண்ட் சப்மிட். நேமு, ஃபுல் நேமு, அட்ரஸ்ஸு, நேஷ்னாலிட்டி, கண்ட்ரி ரெசிடென்ஷியலு, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் ஐடி, எமர்ஜென்சி கான்டாக்ட், ஆல்டர்னேட்டிவ் இமெயிலு. இந்த ஆடை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்கே பார்த்தீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, அந்த மாதிரி. அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஒரு காப்பி இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர், அதான் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ ரைட் பண்ண சொல்லும், எதனால் உங்களுக்கு இந்த சம்மிட்டில் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு. அப்புறமா இந்த சம்மிட்டை எப்படி வந்து டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றது உங்களோட ஐடியாவை சொல்லுங்கள் அப்படின்னு எஸ்ஏ ரைட் பண்ண சொல்லும். அப்புறம் பார்த்தீங்கன்னா $16 பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆகிடும். அப்புறம் அந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்வைட் லெட்ரு, விசா எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற கண்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா கெயின் பண்ணுங்கள், நாலேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. பக்கம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, அண்ணன் தம்பி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரிட்டிஷ் ICS.